22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இதேபோல வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பில் சரிவு, யுக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிரடியாக உயர்ந்து வருகிறது. அதன்படி இன்று ஒரே நாளில் 2 முறை தங்கம் வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 11,580 ரூபாய்க்கும், சவரன் ஒன்றிற்கு 640 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 92,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமிற்கு 7 ரூபாயும், கிலோவிற்கு 7,000 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 197 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. விஜய் தரப்பை கேட்காமலேயே அவருக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதிக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் கூட்ட நெரிசல் குறித்து ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டதை எதிர்த்து தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும், விஜய்க்கு எதிரான தனி நீதிபதியின் கருத்துக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் முறையிடப்பட்டிருந்தது. அதே நேரம் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி பாஜக மற்றும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவிட்டனர். சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டனர். அந்த குழுவில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும், அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடாது என்றும் ஆணையிட்டனர். அரசியல் கட்சியினர் ரோட் ஷோ நடத்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் விஜய் தரப்பின் கருத்துக்களை கேட்காமல் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை தனி நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருப்பதாக அதிருப்தியை வெளிப்படுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிறப்பு விசாரணை குழு அமைக்கக்கூடிய முடிவுக்கு தனி நீதிபதி எப்படி வந்தார் என்றும் வினவினர். கரூர் மாவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகாரப்பூர்வ எல்லைக்குள் வரக்கூடிய நிலையில் அந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் உள்ள தனி நீதிபதி ஏன் எடுத்துக்கொண்டார் என்றும், கிரிமினல் வழக்காக விசாரித்தது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் மனுதாரர்களுக்கு தெரியாமலேயே சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய மோசடி என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் போலி மனு தாக்கல் செய்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்த பிறகு தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உச்சநீதிமன்றம் விரிவாக விசாரித்து தீர்ப்பளித்திருப்பதாக தாவேகா தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். I think all the parties have been heard very well, and we've got an order which we are very happy with, because after all it has been an unspeakable tragedy, and all we want is an impartial, supervised investigation where nobody can be prematurely judged in this situation. உச்சநீதிமன்றம் வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார். ஃப்ராடுலண்டா மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்கு, எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க. இது இடைக்கால தீர்ப்பு தான். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றும் வில்சன் விளக்கமளித்தார். கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்காக வாதாட சட்ட உதவி மையத்தின் மூலம் வழக்கறிஞரை ஏற்படுத்தி தருமாறு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் தாய், மனைவியை இழந்த நபர் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 9 வயது சிறுவன் பிரதீக் சந்திரா உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், சந்திராவின் கணவர் செல்வராஜ் பெயர்களில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் மகனின் இறுதிச் சடங்கிற்கு கூட வராத தனது கணவர் சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடுத்திருப்பதாக சிறுவனின் தாய் ஷர்மிளா குற்றம் சாட்டி இருந்தார். இதேபோன்று தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெறப்பட்டதாக செல்வராஜும் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக இருவரும் ஆஜராகினர். அப்போது தங்களது ஆலோசனை இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்களது தரப்பு விளக்கத்தை கொடுப்பதற்காக வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தெரியாம கையெழுத்து போட்டேன். அது இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்குங்க. அது எதுவும் தெரியாமல் இது வேறு பேப்பரில் போட்டால் நான் மக்கள் நல்லதாக ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்கு கையெழுத்து வாங்க சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு வேலை சமாசமாக மாதிரி இறந்து போனதுக்கு பணம் சேர்த்து பண்ணுறதா சொன்னாங்க. அதனால் ஏற்றம் போட்டேன். இப்போ அது வேண்டாம், எனக்கு ரத்து பண்ணி விட்டுங்க. நான் அன்னாடு கூலி காசு நான் அப்பப்போ இதை பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு அதுவும் வேண்டாம், ரத்து பண்ணணும். தாவேகாவின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளதாக தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை இன்னைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனமழையால் வாழைத் தோட்டத்திற்குள் தண்ணீர் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்போ எந்த அளவிற்கு மழையினால பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது? கூடுதல் தகவல்கள். அதாவது வணக்கம். கோபி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான நம்பியூர், குருமந்தூர் மேல், வெங்கமேட்டு புதூர் போன்ற உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் குருமந்தூர் அருகே உள்ள வெங்கமேட்டு பகுதியில் மழைநீர் வடிகாலும் அமையும் இடத்தில் தமிழக மின்சார வாரியத்தின் டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த இடத்தில் மழைநீர் வடிகால் செல்லாமல் அருகில் உள்ள சுமார் 25 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழைக்கன்றுகள் நிறைந்த அந்த தோட்டத்தில் தற்போது மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் வாழைக்கன்றுகள் சேதமான நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் இந்த கனமழையால் தற்போது பள்ளி திரும்பும் மாணவர்கள் சிரமமடைந்து வருகின்றனர். நன்றி பாபு, விவரங்களுக்காக.